கயலுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவளுக்கு இதெல்லாம் வந்து தேவைதான். ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலே புருஷனை வந்து கவனிக்கலாம், புருஷன் சொல்ற எந்த பேச்சையுமே வந்து கேட்காம தான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தா, ஸோ அதுக்கு அவ இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம அன்பு வந்து ஏதேதோ பண்ணி கடைசியில் கமிஷனரை வந்து பேச வச்சு ஸோ கையில வந்து வெளியேயும் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அண்ட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கையில் அடிச்சிருக்கிறதுனால அவங்கள நடக்கவே வந்து முடியலை. ஸோ பயங்கரமாக கை தாங்களா கூட்டிட்டு போய் தான் வந்து ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சோகமாக இருந்த ஒரு சேடான சாங்ஸ் போடுவாங்களே, அதை ஆல்ரெடி வந்து ப்ளே பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவி ஷாலினி 2 பேருமே இருக்காங்க. அண்ணி என்னாச்சு அண்ணி, வாங்க நீ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தனம் சொல்றாங்க, இல்லை ஷாலினி நம்ம கையில் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷனில் வச்சு ரொம்பவே வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஐயோ நீ சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சியும் வந்து தானோ போய் நீ வந்து கயலுக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கயல் வந்து பயங்கர சோகத்தில் வந்து இருக்காங்க. நமக்கு இப்படி ஒரு நிலைமெல்லாம் வந்து வந்துருச்சு, எழில் வந்து எங்கே போனாருன்னே வந்து தெரியலையே, எழில எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு நான் போயிட்டு எழில வந்து கண்டுபிடிக்கணுமா, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். ஆரம்பத்தில் அவர் கோவப்பட்டு போகும்போது நான் கூட வந்து அவர் பின்னாடி போய் பார்த்தேன். ஆனால் அவ்வளோ தூரம் நான் ரிஸ்க் எடுத்து அவரை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி எங்கே போனாலும் அவர் வந்து கோவம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்துருவார், இல்லைன்னா அவர் போகிற இடத்துல தான் அவர் இருப்பார் அப்படின்னு நினச்சி நானுமே வந்து பேசாமல் விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ வரைக்கும் எழில் எங்கே போனார் என்ன ஆனார் அப்படின்னு ஒன்றுமே தெரியல. அவருக்கு கால் பண்ணால் கூட ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. நான் எங்கே போய் தேடுவேன், அவர் இல்லாமல் என்னால் வந்து இருக்கவே முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கையல், நீ சொல்றது எல்லாமே வந்து சரிதான். மாப்பிள்ளை எங்கே போயிருக்காருன்னே நமக்கு வந்து தெரியல. ஆனால் இவர் இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டு போகிற அளவுக்கு வந்து நிஜமாவே அவருக்கு வந்து வருத்தம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக மாப்பிள்ளை வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நானும் அதுதான் வந்து சொல்கிறேன். மாமாவுக்கு கோபம் வருந்தா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளவோ தூரம் எவ்வளவோ நாள் உனக்காக வந்து பொறுமையாக இருந்திருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் மாமா வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டு போயிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இருந்திருக்கும். அதை நம்ம புரிஞ்சிருக்கணும்க்கா, நம்மளுமே புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். அது நம்ம மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அன்பும் சொல்கிறாரு. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா நான் வந்து தயவு செஞ்சு எளியில் போய் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு கையல், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ, இப்போ எப்படி உன்னால் போக முடியும், உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்க, உன்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் நீ எங்கே போய் மாப்பிள்ளையை வந்து தேடுவ, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைம்மா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்து என்னம்மா பண்ண போகிறேன், எனக்கு எழில் வேணும், நான் அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மூர்த்தி சொல்கிறாரு, கையல் இங்கே பாரு, நீ அதை பற்றிலாம் எதையுமே வந்து கவலைப்படாத. மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையை பேசி சமாதானப்படுத்தி உன் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன். உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சாலே போதும், நிச்சயமா உனக்காக அவர் ஓடி வந்துருவாரு. அதுல எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. நீ வந்து கொஞ்சம் பொறுமையாரு, நாங்க போய் கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, அன்பு நீயும் கொஞ்சம் ஏதாவது உன் வழியில விசாரிச்சு பாருடா, மாப்பிள்ளை எங்க இருக்காரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நானுமே வந்து டிபார்ட்மெண்ட்ல சொல்லிதான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கால் எடுத்து பேசும்போது சொல்லுங்க நர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கயல் நர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெளியில என்ன நடக்குது அப்படின்னு ஏதாவது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க, எதை பத்தி எனக்கு எதுவும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லை நர்ஸ், உங்களை பற்றி வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் பயங்கரமாக நெகட்டிவாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு அந்த நியூஸை பாருங்கள். உங்களுக்கும் அந்த கௌதம் டாக்டருக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது தப்பா, ஸோ அதனால நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எலியில் வந்து கொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஸோ இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகி நம்ம கையில் வந்து உடனே மொபைல் ஆன் பண்ணி வந்து பார்க்கும்போது ஸோ அவங்க சொன்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து
கள்ளக்காதலால வந்து ஏற்பட்டது தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கள்ளக்காதலனோட சேர்ந்து வாழ்றதுக்கு சொந்த புருஷனையும் வந்து கயல் அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டா. இந்த பொண்ணு இந்த ஊர்ல வாழ்றதுக்கு தகுதி இல்லாத பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம கயலுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போயிருது. என்னடா இது இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம மேல வந்து நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடியுதுங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.